ஃப்ரண்ட்ல வச்சு மூவ் பண்ணீங்கன்னா தண்ணி வந்து ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். அதே பேக்ல மூவ் பண்ணும்போது வாட்டர் ஆட்டோமேட்டிக்கா அதை அப்சர்வ் பண்ணி கொடுத்துரும் உங்களுக்கு. இதை ஃப்ரண்ட் அண்ட் பேக் வச்சு நம்ம ஹால் ஃபிளாக் க்ளீன் பண்ணி போயிட்டே இருக்க வேண்டியதா சார். எடுத்துட்டு போகும்போது அழுக்கு தண்ணி ஒரு டிராப் கூட சொன்னா வாட்டர்லாம் வடியாது, கையில புளியணும் அவசியம் கிடையாது. இந்த லிவர் ஸ்க்யூஸ் பண்றப்ப ஆட்டோமேட்டிக் வாட்டர் ரெடியூஸ் பண்ணும். பெட்ரோலே ஊற்றி கொளுத்தினாலும் சரி ஸ்பாஞ்ச் வந்து உருகாது, பொசுங்காது உங்களுக்கு. பெட்ரோல் சைடு இது வந்து பாலிமர் ஃபைபர் மெட்டீரியல் உங்களுக்கு. பாலிமர் ஃபைபர் மெட்டீரியல் நம்ம வீட கூட்டி விட்டு தான் கிளீன் பண்ணுவாங்க. இப்ப அப்படி பண்ணணும் அவசியமே கிடையாது. ஜஸ்ட் அப்படியே பேக்ல மூவ்மெண்ட் பண்ணா போதும். வீட தொடச்ச மாதிரி இருக்கும், வீட கூட்டின மாதிரி இருக்கும். கண்ணுக்கு ஃபைன் டஸ்ட், பவுடர் மாதிரி டஸ்ட் மோத எல்லாமே ஈஸியா கிளீன் பண்ணி கொடுத்துரும் உங்களுக்கு. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா திருச்சியில இருக்க ஸ்ரீராமன் கோல தாங்க இருக்கோம். இவங்க வந்து பாத்தீங்கன்னா யூனிக்கான PVA மாப்ஸ் வந்து பண்றாங்க. இவங்க நிறைய ஸ்டால்ஸ்ல போடுறாங்க. அது மட்டும் இல்லாம தமிழ்நாடு ஃபுல்லா டெலிவரியும் பண்றாங்க, ஹோல்சேல் ரீட்டைல்னு எல்லாமே பண்றாங்க. இவங்க கிட்ட இன்னைக்கு ட்ரெண்டிங்கான எல்லா மாப்ஸும் வந்து இவங்க வந்து வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு இந்த வீடியோல இவங்க கிட்ட என்ன மாப்ஸ் இருக்கு, அது மட்டும் அந்த மாப்பை வந்து எப்படி யூஸ் பண்ணணும், அது மட்டும் இல்லாம இவங்க வந்து பாத்தீங்கன்னா மாப்புக்கு வந்து பாத்தீங்கன்னா வாரண்டியும் கொடுக்குறாங்க. இதெல்லாம் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள பார்த்தோம்னா நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்றேங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டன் அழுத்துங்க. ஸ்ரீராமன் கோல வந்து இருக்க மாப்ஸ் டெமோஸ் எல்லாமே பார்க்கலாம். வணக்கம் சார். நம்ம எங்க இருக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்ரீராமன் கோ நம்ம ஆஃபீஸ். நம்ம ஆஃபீஸ் எந்த இடத்துல இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருச்சியில ஆயில் மில் பஸ் ஸ்டாப்ல நம்ம ஆஃபீஸ். இப்போ நம்ம என்ன ப்ராடக்ட் பார்க்க போறோம்னா ஃப்ளோர் கிளீனிங் மாப், வீடு கிளீன் பண்ற மாப். இப்போ ஒரு மாப் வாங்கினோம்னா பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 6 மாசம் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே சார். இந்த மாப் வாங்கினா 6 வருஷம் யூஸ் பண்ணலாம். ஓகே சார். அந்த அளவுக்கு ஒர்த்தபிள் ப்ராடக்ட். அது எப்படி என்ன ஒர்க் ஆகுதுன்றத வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். PVA பாலிவினைல் அசிட்டேட் சார். பாலிவினைல் அசிட்டேட் மீன்ஸ் என்ன, ஸ்பாஞ்ச். உங்களுக்கு இது வந்து சிமெண்ட் ஃபேக்டரிக்கு வர பைட் பெயின். அதை கட் பண்ணி ஸ்பாஞ்ச் யூஸ் பண்றதுனால லைஃப் அதிகமா வரும். ஒரு ஸ்பாஞ்ச் சிமெண்ட் ஃப்ளோரா தான் ஸ்பாஞ்ச் 5 இயர்ஸ் வரும். மார்பிள்ஸ், மொசைக், டைல்ஸ், கிரானைட் இருந்தா 7 இயர்ஸ் யூஸ் பண்ணலாம். கம்பெனி நாங்க 3 இயர்ஸ் கேரண்டி கொடுக்குறோம். 3 இயர்ஸ் ஒரு ஸ்க்ரூ பண்ணா கூட நாங்க மாத்தி கொடுத்தோம். ஆமா, கம்பெனி வாரண்டி 3 இயர்ஸ் வாரண்டி கொடுத்துறோம் சார். நாங்க உங்களுக்கு 3 இயர்ஸ்ல என்ன கம்ப்ளைண்ட்னாலும் சரி எனக்கு போட்டோ எடுத்து வாட்ஸ்அப் அனுப்புனா போதும், ஸ்பேரா கொரியர்ல அனுப்பிடுவோம். நீங்களே ஃபிட் பண்ணிக்கலாம். ஒரு மாப் வாங்கினா 6 வருஷம் தாராளமா யூஸ் பண்ணலாம் சார். ஃபர்ஸ்ட் ஸ்பாஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பாஞ்ச் வந்து கல்லு மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஓகே சார். தண்ணியில 10 நிமிஷம் நீங்க ஊற வச்சீங்கனாலே போதும், இந்த மாதிரி ஸ்பாஞ்ச் வந்து சாஃப்டா மாறிடும் உங்களுக்கு. 10 நிமிஷம் நம்ம தண்ணியில ஊற வச்சீங்கனாலே போதும், ஸ்பாஞ்ச் இந்த மாதிரி சாஃப்டா மாறிடும் உங்களுக்கு. நம்ம யூஸ் பண்றதுக்கு முன்னாடி வாட்டர் லிக்விட், சோப் ஆயில், சர்ஃப் எக்ஸல் என்ன லிக்விட் வாட்டர்ல மிக்ஸ் பண்ணிக்கலாம். வாட்டர்ல மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு டைம் நீங்க வாட்டர்ல டிப் பண்ணி எடுத்தீங்கனாலே போதும், ஒரு 10க்கு 15 ஹாலை கிளீன் பண்ணி முடிச்சிடலாம். இதை ஃப்ரண்ட்ல வச்சு மூவ் பண்ணீங்கன்னா தண்ணி வந்து ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். அதே பேக்ல மூவ் பண்ணும்போது வாட்டர் ஆட்டோமேட்டிக்கா அதை அப்சர்வ் பண்ணி கொடுத்துரும் உங்களுக்கு. இதை ஃப்ரண்ட் அண்ட் பேக் வச்சு நம்ம ஹால் ஃபிளாக் க்ளீன் பண்ணி போயிட்டே இருக்க வேண்டியதா சார். எடுத்துட்டு போகும்போது அழுக்கு தண்ணி ஒரு டிராப் கூட சொன்னா வாட்டர்லாம் வடியாது, கையில புளியணும் அவசியம் கிடையாது. இந்த லிவர் ஸ்க்யூஸ் பண்றப்ப ஆட்டோமேட்டிக் வாட்டர் ரெடியூஸ் பண்ணி கொடுத்துரும். நம்ம வீட்டுல கண்ணு தெரியாத ஃபைன் டஸ்ட், இந்த மாதிரி மணல், ஹேர், முடி, சின்ன சின்ன ஃபைன் டஸ்டா இருக்கும் உங்களுக்கு. இதை நம்ம வீட கூட்டி விட்டு தான் கிளீன் பண்ணுவாங்க. இப்ப அப்படி பண்ணணும் அவசியமே கிடையாது. ஜஸ்ட் அப்படியே பேக்ல மூவ்மெண்ட் பண்ணா போதும். வீட தொடச்ச மாதிரி இருக்கும், வீட கூட்டின மாதிரி இருக்கும். கண்ணு தெரியாத ஃபைன் டஸ்ட், பவுடர் மாதிரி டஸ்ட் மோத எல்லாமே ஈஸியா கிளீன் பண்ணி கொடுத்துரும் உங்களுக்கு. இதை நம்ம கையில எடுக்கும்போது தட்டி விடணும் அவசியம் கிடையாது. வாட்டரை டிப் பண்ணிட்டு இந்த லிவரை ஸ்க்யூஸ் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா அந்த மண்ணு டஸ்ட் எல்லாமே தண்ணியோட போயிடுச்சு உங்களுக்கு. இப்ப வீட்டுல பாத்தீங்கன்னா பால், டீ, சாம்பார் சட்னி, இல்ல குழந்தை சூடான காஃபி, டீ, கொதிக்கிற எண்ணெய், இந்த மாதிரி எது சிந்தி கிடந்தாலும் சரி துணியை தொடச்சிட்டு இருப்பாங்க. பிசினஸ் புக் கரை அப்படிதான் இருக்கும் உங்களுக்கு. இப்பெல்லாம் அப்படி பண்ணணும் அவசியமே கிடையாது. போட்டு 2 கையில தொடக்கின்ற அவசியம் எல்லாம் கிடையாது. ஒத்த விரல்ல ஜஸ்ட் அப்படியே பேக்ல மூவ்மெண்ட் பண்ணா போதும். அந்த பாலோ, டீயோ, சாம்பாரோ, சட்னியோ எதுவாக இருந்தாலும் சரி சுத்தமா உங்களுக்கு அப்சர்வ் பண்ணி கொடுத்துரும். வித்தின் செகண்ட்ல காஞ்சிரும். ஃபேனை போட்டுதான் காய வைக்கணும் அவசியம் கிடையாது. ஒரு டிராப் கூட சொடிச்சிட்டு வடியாது. ஒத்த விரல்ல ஸ்க்யூஸ் பண்ணிக்கலாம். தனியா ரெடியூஸ் பண்ணி கொடுத்துரும் உங்களுக்கு. தனியா வந்துடும் சார் உங்களுக்கு. ஒரு 2 days யூஸ் பண்ண முடியும், ஸ்பாஞ்ச் ஹார்டா மாறிடும் திரும்ப. ஆமா, புதுசு மாதிரி ஆயிடும். அதனால என்ன ஒரு அட்வான்டேஜ்னா பேட் ஸ்மெல் எதுவுமே வராது சார் உங்களுக்கு. வெயில வச்சு காய வைக்க கூடாது. வெயில காய வச்சுனா ஸ்பாஞ்சோட குவாலிட்டி கம்மியாயிரும். அதனால வெயில வச்சு காய கூடாது. வெயில காய வைப்பாங்க. பட் இந்த மாவை பொறுத்த வரைக்கும் வெயில காய வைக்க கூடாது. எப்போ யூஸ் பண்ணாலும் தண்ணியில ஒரு 10 நிமிஷம் நம்ம ஊற வச்சாலே போதும் உங்களுக்கு. ஓகே சார். சின்னது வேணா சின்னது பண்ணிக்கலாம். சின்னது பண்ணிட்டு இது வந்து சின்ன பண்ணி கிச்சன் டைல்ஸ் என்ன பசலாம் துடைப்பாங்க. அந்த மாதிரி டயத்துல கிச்சன் டைல்ஸ் என்ன பச, பாத்ரூம் டைல்ஸ், சோப்பு கரை, பீரோலு, டைனிங் டேபிள், வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜ், கார் பாடி, கார் கிளாஸஸ், விண்டோஸ் கிளாஸ், ஷோகேஸ் கிளாஸ் மட்டும் நம்ம கிளீன் பண்ணிக்கலாம். கிராச்சஸ் இல்லாம கிளீன் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. இப்போ பாத்ரூம் டைல்ஸ் கிளீன் பண்ணும்போது ஆசிட் அப்ளை பண்ணுவாங்க உங்களுக்கு. சாதாரண ஸ்பாஞ்சில் ஆசிட் அப்ளை பண்ணா ஸ்பாஞ்ச் மெல்ட் ஆயிரும், உருகிரும், அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வரும். இதுல டைரக்டா பெட்ரோலே ஊற்றி கொளுத்தினாலும் சரி ஸ்பாஞ்ச் வந்து உருகாது, பொசுங்காது உங்களுக்கு. பெட்ரோல் சைடு இது வந்து பாலிமர் ஃபைபர் மெட்டீரியல் உங்களுக்கு. பாலிமர் ஃபைபர் மெட்டீரியல். சிமெண்ட் ஃப்ளோர்னா ஸ்பாஞ்ச் 5 இயர்ஸ் வரும். மார்பிள்ஸ், மொசைக், டைல்ஸ், கிரானைட் இருந்தா 7 இயர்ஸ் யூஸ் பண்ணலாம். கம்பெனி நாங்க 3 இயர்ஸ் கேரண்டி கொடுக்குறோம். ஒண்ணுமே ஆகாது. ஸ்பாஞ்ச் ஒண்ணுமே ஆகாது உங்களுக்கு. ஸ்பாஞ்ச் ஹீட் ஆகாது, ஸ்பாஞ்ச் மெல்ட் ஆகாது, ஒண்ணுமே ஆகாது. தொட்டு பாருங்க, ஒண்ணுமே ஆகாது உங்களுக்கு. ஸ்பாஞ்ச் ஹீட் ஆகாது, மெல்ட் ஆகாது. இதை பெருசு பண்ணிட்டு நம்ம ஒட்டடை அடிச்சுக்கலாம். சீலிங் டஸ்ட் உடைச்சிக்கலாம். ஃபேன் ரெக்கையில ஒட்டடை இருந்துச்சுன்னா ஃபேன் ரெக்கையில ஒட்டடை அடிச்சுக்கலாம்.
இந்த ஒட்டடை எல்லாம் கையில இங்க வந்துரும் உங்களுக்கு. இல்ல நம்ம கையில இருக்கணுமா தண்ணி வேணுமா அவசியம் கிடையாது. வாட்டர்ல டிப் பண்ணிட்டு இந்த லிவர் எக்ஸ்கியூஸ் பண்றப்ப எல்லாமே தண்ணியோட போயிடும். எதுவுமே கொஞ்சம் கூட இருக்காது சார், எல்லாமே தண்ணியோட போயிடும் உங்களுக்கு. வெயில வச்சு காய வைக்க கூடாது உங்களுக்கு. இதோட மார்க்கெட் காஸ்ட் பாத்தீங்கன்னா 799 ரூபாய், ஆஃபர் போக 599 உங்களுக்கு. 599 ரூபாய். 3 வருஷம் கேரண்டி கொடுக்குறோம். 3 வருஷம் ஒரு ஸ்க்ரூ போனா கூட சரி, எனக்கு போட்டோ எடுத்து வாட்ஸ்அப் பண்ணோம்னா அந்த ஸ்பேரை உங்களுக்கு கொரியர்ல அனுப்பிடுவோம், நீங்களே ஃபிட் பண்ணிக்கலாம். ஆமா சார். இப்ப நாமளும் குழந்தைங்க வீட்டுல என்ன பண்ணுவாங்க, குழந்தைங்க இருப்பாங்க, குழந்தைங்க துணி வச்சு தொடச்சிட்டு இருப்பாங்க, தண்ணி வச்சு சிந்திடுவாங்க, தண்ணி வச்சு சிந்தி விளையாண்டுட்டு இருப்பாங்க. பட் இந்த மாப்பை பொறுத்த வரைக்கும் எந்த இடத்துல தண்ணி இருந்தாலும் சரி சார், சும்மா அப்படியே பின்னாடி இழுத்தீங்கனாலே போதும், சுத்தமா உங்களுக்கு அப்சர்வ் பண்ணி கொடுத்துரும். வித்தின் செகண்ட்ல காஞ்சிரும். நம்ம ஃபேனை போட்டுதான் காய வைக்கின்ற அவசியமே கிடையாது. ஒரு டிராப் இல்லாம எல்லாமே எடுத்து கொடுத்துரும். எடுத்துட்டு போறப்ப சொட்டு வடியாது, வராது, ஒரு டிராப் கூட வடியாது. இந்த லிவர் எக்ஸ்கியூஸ் பண்ணா மட்டுமே தான் உங்களுக்கு ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். நீங்க ஒரு டைம் வாட்டர்ல டிப் பண்ணி எடுத்தீங்கனாலே போதும், ஒரு 10க்கு 15 ஹாலை கிளீன் பண்ணி முடிச்சலாம். 1 லிட்டர் வாட்டர்ல ஸ்டோரேஜ் இருக்கும், ஒரு டிராப் கூட வடியாது. ஓகே சார், ஒரு டிராப் கூட வடியாது. இந்த லிவர் எக்ஸ்கியூஸ் பண்ணா மட்டுமே தான் உங்களுக்கு வாட்டர் வந்து ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். பேமெண்ட் இருக்கு, கேஷ் ஆன் டெலிவரி இருக்கு. இப்ப இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு தேவைன்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப்ல ஒரு ஹாய் மெசேஜ் அனுப்புனா போதும், எங்கள்கிட்ட என்னென்ன ப்ராடக்ட் இருக்கோ டீடைல்ஸ் சென்ட் பண்ணுவோம். நீங்க ஆர்டர் பண்ணீங்கன்னா ஆன்லைன் பேமெண்ட் இருக்கு, கேஷ் ஆன் டெலிவரி இருக்குது. ஆன்லைன்ல பேமெண்ட் பண்ணீங்கன்னா கொரியர் சார்ஜ் ஃப்ரீ. இல்ல சில பேர் வந்து பணம் போட்டதுக்கு அப்புறம் நாங்க ஏமாந்துருக்கோம், ப்ராடக்டே வராது, ஏமாத்திடுவாங்கன்னு சொல்லி யோசிக்கிற கஸ்டமருக்கு கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் இருக்கு. கேஷ் ஆன் டெலிவரி 130 எக்ஸ்ட்ரா வரும், 130 ரூபாய் எக்ஸ்ட்ரா வரும். ஆர்டர் பண்ணீங்கன்னா எது ஆர்டர் பண்ணாலும் சரி, கேஷ் ஆன் டெலிவரி இருந்தாலும் சரி, ஆன்லைன் பேமெண்ட் தான் சரி, 2 டேஸ்ல ப்ராடக்ட் கையில கிடைச்சிடும் உங்களுக்கு. தமிழ்நாடுனா 2 டேஸ்ல கிடைச்சிடும், அதர் ஸ்டேட்னா 3 or 4 டேஸ் ஆகும் உங்களுக்கு. அவங்களுக்கு பண்ணிடலாம் சார். நம்ம ஆபீஸ் திருச்சியில இருக்கு. டேரக்டா வந்தாங்கன்னா என்னென்ன ப்ராடக்ட் வேணுமோ சொல்லி அவங்க ஹோல்சேலா எடுத்துக்கலாம். நாங்க ஹோல்சேலும் பண்றோம், ரீட்டைலும் பண்றோம். 100 ரூபாய் 1000 பீஸ் மாப்பு கேட்டாலும் உடனே தரதுக்கு ரெடி. கம்மி பிரைஸ் கம்மி சார். ஹோல்சேலா வாங்கும்போது பிரைஸ் கம்மியா வரும் உங்களுக்கு. ரீட்டைலா ஒரு பீஸ் 2 பீஸ் வாங்கும்போது கஸ்டமர் பிரைஸ் தான் வரும் உங்களுக்கு. ஓகே சார். எல்லாத்துக்குமே நம்ம ஹோல்சேல் கொடுக்குற கஸ்டமருக்கு நாங்க 3 இயர்ஸ் கேரண்டி கொடுத்தா சப்ளை பண்றோம். ஏன்னா 3 இயர்ஸ்ல ஒரு ஸ்க்ரூ கூட போகாது. நான் 100% கேரண்டியா சொல்றேன். 3 இயர்ஸ்ல ஒரு ஸ்க்ரூ கூட கம்ப்ளைண்ட் சொல்லிட்டு எனக்கு கஸ்டமர் கால் பண்ண மாட்டாங்க. அப்படியே கால் பண்ணாலும் உடனே சர்வீஸ் பண்ணிடுவோம் நாங்க உங்களுக்கு. சார் அடுத்து என்ன ப்ராடக்ட் பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா கிச்சன் ஸ்பாஞ்ச். இந்த கிச்சன்ல மேடையில பாத்தீங்கன்னா பால் டீ எல்லாம் சிந்துச்சுன்னா துணியை வச்சு தொடச்சிட்டு இருப்பாங்க. ஓகே சார், ரொம்ப அது இருக்கும். பட் இந்த மாப்பை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்பாஞ்ச் வந்து டீக்கு எது சிந்தி கிடந்தாலும் சரி சார், உங்களுக்கு எவ்வளவு டீ சிந்தி கிடந்தாலும் சரி, இந்த ஸ்பாஞ்ச் பாருங்க, இது வந்து கிச்சன் ஸ்பாஞ்ச். இந்த மாதிரி வாட்டர் டிப் பண்ணிட்டு தண்ணி புளிச்சிருங்க. இந்த ஸ்பாஞ்சை நீங்க எந்த இடத்துல வைக்கிறீங்களோ, ஸ்பாஞ்சை எந்த இடத்துல வைக்கிறீங்களோ அந்த இடம் ட்ரை பண்ணி கொடுத்துரும். டீ இங்க வந்துரும் உங்களுக்கு, சுத்தமா டீ வந்துரும். ஆமா, தொடக்க கூட வேணாம், வச்சீங்கனாலே போதும் பாருங்க, வச்சாலே போதும், அப்சர்வ் பண்ணிடும் உங்களுக்கு. சுத்தமா அப்படி கிளீன் பண்ணி தொடச்சிங்கனாலே போதும், சுத்தமா கொடுத்துரும். அந்த இடம் உடனே காஞ்சிடும். டீ எல்லாமே இங்க வந்துரும் சார் உங்களுக்கு. இதை பாருங்க, அப்படி இங்க பாருங்க, டீ எடுக்கிறது பாருங்க, அப்படியே டீ மட்டும் தனியா வரும் பாருங்க சார். வருதா சார்? தண்ணியோட சேர்த்து தனியாவே டீ வந்துடும் உங்களுக்கு. அவ்வளவுதான் சார், வாஷ் பண்ணிக்க வேண்டியதான் சார். இது வந்து ஒரு ஸ்பாஞ்ச் வந்து மினிமம் ஒரு 2 இயர்ஸ் தாராளமா யூஸ் பண்ணலாம் உங்களுக்கு. இது 100 rupees தான் சார், 100 ரூபாய் தான் ஒரு ஸ்பாஞ்ச். இப்ப இந்த ஸ்பாஞ்சிலே பாத்தீங்கன்னா இப்ப கேஸ் ஸ்டவ்ல பாத்தீங்கன்னா ஹீட்டா இருக்கிறத துடைப்பாங்க. அந்த மாதிரி ஹீட்டா இருக்க தொடச்சாலும் சரி, இந்த ஸ்பாஞ்ச் ஒண்ணுமே ஆகாது. இது ஃபாலின் ஒரு ஃபைபர் மெட்டீரியல் தான் இந்த ஸ்பாஞ்ச் உங்களுக்கு. இந்த ஸ்பாஞ்சும் உங்களுக்கு ஒண்ணுமே ஆகாது சார். நம்ம ஹீட்டான அடுப்பே தொடச்சும் போது, அடுப்பு எரியும் போது அடுப்பு தொடச்சாலும் சரி, அடுப்பு ஒண்ணுமே ஆகாது சார் உங்களுக்கு. அவ்வளவு ஈஸியா கிளீன் பண்ணி கொடுத்துரும் சார் உங்களுக்கு. ஆறாலும் 1 வேணும்னு சொன்னாலும் கொரியர்ல அனுப்பிடுவோம் சார் உங்களுக்கு. 100 ரூபாய் ப்ராடக்ட் காஸ்ட். என்ன ப்ராடக்ட் பார்க்க போறீங்கன்னா ஆன்டி ஸ்லிப் மேட் சார். இது வந்து இந்த பாத்ரூம் டைல்ஸ்ல கண்டிப்பா 100% குழந்தைங்க இருக்கிற வீட்லயும் சரி, வீட்டுல பெரியவங்க இருக்கிற வீட்லயும் சரி, எல்லாத்துக்குமே அவசியம் தேவைப்படுற ப்ராடக்ட். இது என்ன கேட்டீங்கன்னா ஆன்டி ஸ்லிப். தண்ணி எல்லாம் அப்சர்வ் பண்ணிடும். ஈரத்தோட கால் வந்து நின்னீங்கன்னா தண்ணி வந்து கால் உள்ள தண்ணி அதை அப்சர்வ் பண்ணிடும், வழுக்காது. மேட் வந்து ஸ்லிப் ஆகாது. இந்த குழந்தைங்க இருக்க வீட்டுல பாத்தீங்கன்னா வழுக்கிட்டு போகும், ஆர்டினரி மேட்ல வழுக்கும். பட் இந்த மேட் வந்து வழுக்காது. நம்ம பாருங்க, கால ஈரத்தோட நிக்கிறோம்னா, ஈரத்தோட கொஞ்சம் நின்னாலும் சரி, அந்த காலில் உள்ள தண்ணி அதுவே அப்சர்வ் பண்ணிடும். சுத்தமா பாருங்க, பார்த்தா தெரியும் உங்களுக்கு. காலில் உள்ள தண்ணியை அப்சர்வ் பண்ணிடும். நம்ம காலில் சுத்தமா தண்ணி இருக்காது உங்களுக்கு, சுத்தமா அப்சர்வ் பண்ணிடும் உங்களுக்கு. இது அழுக்காயிடுச்சுன்னா நம்ம பிரஷ் போட்டு வாஷ் பண்ணிக்கலாம். மேட் வந்து பிஞ்சு போகிறதுக்கோ இல்லை உடஞ்சு போறதுக்கோ வாய்ப்பே கிடையாது. வாஷபிள் தான், ஒண்ணுமே ஆகாது. மினிமம் ஒரு மேட்டோட லைஃப் 5 இயர்ஸ் தாராளமா யூஸ் பண்ணலாம். 50 சார், ஒரு மேட் 250, 250 ரூபா சார். சார் மேட்டோட டிசைன் பாத்துக்கோங்க, என்னென்ன டிசைன் இருக்குன்னு சொல்லி பாக்கலாம். நம்மளால எல்லா டிசைனுமே ஹாலுக்கு போடலாம், கிச்சனுக்கு, பெட்ரூமுக்கு, வெளியில வாசல்ல போடுறதுக்கு, அந்த மாதிரி எல்லா டிசைனுமே மேட் இருக்கு சார் நம்ம கிட்ட. நம்ம மேட் என்ன நம்ம மேட்டோட டிசைன் அனுப்புவோம். கஸ்டமர் என்ன டிசைன் வேணும்னு சொல்றாங்களோ அவங்களுக்கு அந்த டிசைன்ல நம்ம மேட்டை கொரியர்ல அனுப்பி விட்டுருவோம் சார். மேட்டோ டிசைன்ஸ்ல அனுப்புவோம். அனுப்பி அவங்களுக்கு எந்த மேட் கேட்கறாங்களோ அந்த மேட்டை அனுப்பி விட்டுருவோம் சார். அடுத்து என்ன ப்ராடக்ட் பார்க்க போறீங்கன்னா புல்லட் மிக்சி பார்க்க போறோம். அமேசிங் புல்லட் மிக்சி பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்மள்ட்ட என்னென்ன ப்ராடக்ட் இருக்குன்றது ஒரு கிளான்ஸ் நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. நம்மள்ட்ட இது வந்து சோஃபா செட் கிளீனர் சார். இந்த சோஃபா செட்டு, கார்பெட், சீட் கவர், மேட் கவர், பெட் கவர்ல உள்ள டஸ்ட்லாம் இருக்கும். அது எப்படின்னு பாருங்க. ஜஸ்ட் இது வந்து பேட்டரி எல்லாம் கிடையாது, இது வந்து மண்ணு. இதோ பாருங்க,
இது வந்து சாதாரண மண்ணு தான் உங்களுக்கு. ஓகே சார், இது வந்து ஒண்ணுமே கிடையாது, பேட்டரி கிட்ட எதுவுமே கிடையாது. க்ளோஸ் பண்றீங்க, ஒண்ணுமே கிடையாது. ஜஸ்ட் வச்சு க்ளோஸ் பண்ணிட்டு இந்த சோஃபா செட்டு, கார்பெட், சீட் கவர், மேட் கவர், பெட் கவர் இடத்துல ஜஸ்ட் இது மாதிரி வச்சு ரொட்டேட் பண்ணீங்கனாலே போதும். அது உள்ள மண்ணு டஸ்ட் எல்லாமே அடியில உள்ள தட்டினா புழுதி மாதிரி டஸ்ட் பறக்கும். அந்த மாதிரி டஸ்ட் கொண்டு ஈஸியா கிளீன் பண்ணி கொடுத்து அவ்வளவுதான் சார். அந்த மண்ணு டஸ்ட் இங்க வந்துரும் சார். தாராளமா இது ஒன்னும் அன்பிரேக்கபிள் தான், உடஞ்சு போறதுக்கு வாய்ப்பே கிடையாது. வாஷ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் 100 rupees தான், 100 ரூபாய் தான் சோஃபா செட் கிளீனர் சார். ஓகே சார். அடுத்து பாத்தீங்கன்னா டாய்லெட் பிரஷ் இருக்கு. இது கொஞ்சம் யூனிக்கா கொடுத்துருப்பாங்க ஒரு பிரஷ். இது ஜஸ்ட் 100 rupees தான். அடுத்து பாத்தீங்கன்னா கிச்சன் மேடையில கேஸ் ஸ்டவ்க்கு பின்னாடி ஒட்டுவாங்க, இந்த ஆயில் பச ஒட்டாம இருக்குன்றதுக்காக. அது கிச்சன் ஸ்டிக்கர், ஜஸ்ட் 100 rupees தான் நம்மகிட்ட. அடுத்து கிச்சன் சீட் இருக்கு சார் உங்களுக்கு. இது வந்து கிச்சன் சீட், இந்த மேடையில யூஸ் பண்ணுவாங்க, நியூஸ் பேப்பர் போடுவாங்களா சார், அதுக்கு பதில் யூஸ் பண்ற கிச்சன் சீட். வாஷபிள் தான் உங்களுக்கு, என்ன பட்டாலும் சரி வாஷ் பண்ணிக்கலாம், வாஷ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு என்ன தேவையோ, ஹைட் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அந்த இது ஆமா மீட்டர் கணக்கு தான் சார். 200ல இருக்கு, 200ல இருக்கு, 300ல இருக்கு, 400ல இருக்கு, 500ல இருக்கு. கஸ்டமருக்கு என்ன சைஸ் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க வாங்கிக்கலாம். எல்லாமே லைஃப், எல்லாத்துக்குமே நம்ம 3 years கேரண்டி கொடுக்குறோம். நம்மள்ட்ட வாங்குற எல்லா ப்ராடக்ட்டுமே 3 years கேரண்டி. அடுத்து பாத்தீங்கன்னா பாத்ரூம் கிளீனர் சார் உங்களுக்கு. பாத்ரூம் கிளீன் பண்ற பிரஷ், இது ரொம்ப யூஸ்ஃபுல் ப்ராடக்ட் சார். இது வந்து எந்த டைரக்ஷன்ல வேணா திரும்பும் உங்களுக்கு. மொத்தம் ஆமா 360 டிகிரி எந்த டைரக்ஷன்ல திரும்பும். பிளஸ் அது இல்லாம 2 பிரஷ் கொடுத்துருக்கோம், ஒன் சைடு வைபர் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. ஆமா ஒன் சைடு வைபர். இப்போ ஒரு கார்னர் வச்சு கிளீன் பண்றீங்கன்னா இந்த மாதிரி வச்சு கிளீன் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. ஒரு கார்னர் கிளீன் பண்றோம்னா இந்த மாதிரி கிளீன் பண்ணிட்டு வைப் பண்ணீங்கனாலே போதும், சுத்தமா கிளீன் பண்ணி கொடுத்துரும் உங்களுக்கு. ஓகே சார், அந்த மாதிரி இது பாத்ரூம் கிளீன் பண்ற பிரஷ். அடுத்து பாத்தீங்கன்னா ஃபேன் கிளீனர் பாருங்க சார். வீட்டுல வந்து உட்காந்துக்கிட்டே நம்ம ஃபேனை கிளீன் பண்ணிக்கலாம், ஒட்டடி அடிச்சுக்கலாம், அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இது வந்து உட்காந்துக்கிட்டே எல்லாமே கிளீன் பண்ணிக்கலாம். இது 10 மீட்டர் வருஷம், 10 அடி வருஷம் உங்களுக்கு. இது 10 அடி வரைக்கும் நம்ம கிளீன் பண்ணலாம். கை உள்ள நுழைய முடியாத இடத்துல கூட நம்ம ஈஸியா கிளீன் பண்ணிக்கலாம். ஆமா சார், வீட்டை உட்காந்துட்டே கிளீன் பண்ணிக்கலாம், ரொம்ப கஷ்டம், ஈஸி. பிளஸ் அது மட்டும் இல்லாம இது வந்து மடக்கிக்கலாம் உங்களுக்கு. இந்த மாதிரி மடக்கிக்கிட்டு ஃபேன் ரெக்க டாப்ல எல்லாமே கீழே தான் கிளீன் பண்ண முடியும். இது வந்து ஃபேன் ரெக்க மேல டாப்ல கிளீன் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. ஓகே சார், அந்த அளவுக்கு கிளீன் பண்ணிக்கலாம், ஈஸியா இருக்கும், வெயிட்லெஸ் தான் உங்களுக்கு. எல்லாமே 300 தான் நம்ம கிட்ட. அடுத்து பாத்தீங்கன்னா இது வந்து ப்ரூம் ஸ்டிக் சார். வீடு கூட்டிக்கலாம். ஓகே சார், வீடை வந்து கூட்டிக்கலாம், பெருசு பண்ணிட்டு ஒட்டடை அடிச்சுக்கலாம் சார் உங்களுக்கு. பெருசு பண்ணிட்டு ஒட்டடை அடிச்சுக்கலாம், மல்டிபிள் தான் உங்களுக்கு. எல்லாமே யூனிக் தான் ப்ராடக்ட் தான். எல்லாமே கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும், குவாலிட்டியா இருக்கும், ரேட்டும் கம்மியா தான் இருக்கும் நம்ம கிட்ட. ரேட் அதிகம் கிடையாது சார். 300 தான் சார், அது 300 தான். இது பாத்தீங்கன்னா ஃபேன் கிளீனர். இது என்ன கேட்டீங்கன்னா ஃபேன் கிளீன் பண்ணி ஃபேன் ரெக்கையில உள்ள விட்டு கிளீன் பண்ணிடும் உங்களுக்கு. ஜஸ்ட் பாருங்க, பெருசு பண்ணிக்கிறீங்க, பெருசு பண்ணிட்டு ஒரே டைம்ல ஃபேன் ரெக்கையில உள்ள விட்டுட்டு எடுத்தீங்களே போதும். மேல ஒரு டஸ்ட், கீழே ஒரு டஸ்ட், சைடு டஸ்ட் எல்லாமே கிளீன் பண்ணி கொடுத்துரும். வாஷபிள் தான், வாஷ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. இது ஒரு விதமான ஃபேன் கிளீனர் தான் உங்களுக்கு. இது வந்து ஃபைபர், இது உங்களுக்கு மைக்ரோ ஃபைபர். இது அது மாதிரி கழட்டி ஃபோல்ட் பண்ணிக்கிட்டு ஃபேன் ரெக்கையில டாப்ல கிளீன் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. இது வந்து கழட்டி வாஷ் பண்ணிக்கலாம். அழுக்காயிடுச்சுன்னு நினைச்சீங்கன்னா இதை கழட்டி நம்ம வாஷ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. ஆமா எல்லாமே ஈஸி, இதை கழட்டி நம்ம வாஷ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. ஓகே சார், அடுத்து என்ன ப்ராடக்ட் கேட்டீங்கன்னா மினி மாப். இப்ப பெரிய மாப் பார்த்திருப்பீங்க, இது வந்து சின்ன மாப், மினி மாப். இது எப்படி யூஸ் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அந்த ஸ்பாஞ்ச் பார்த்திருப்பீங்க. இந்த ஸ்பாஞ்ச் வந்து கையில புளியறது. ஓகே சார், இந்த மாப் வந்து கையில புளிய தேவையில்ல. இது வந்து டைரக்டா இப்படி ஃபோல்ட் ஆயிரும் உங்களுக்கு. இந்த மாதிரி வந்துடும். இப்ப டீ ஈஸி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க சார். சிந்திச்சுன்னா ஜஸ்ட் இந்த மாப் வச்சுட்டு ஜஸ்ட் பின்னாடி இழுத்தீங்கனாலே போதும். சுத்தமா உங்களுக்கு அப்சர்வ் பண்ணி கொடுத்தோம். வித்தின் செகண்ட்ல காஞ்சிரும். ஃபேன் போட்டுதான் காய வைக்கின்ற அவசியம் எல்லாம் கிடையாது, உடனே ட்ரை பண்ணி கொடுத்துரும் உங்களுக்கு. எல்லாமே எல்லாத்தையும் தொடச்சு டைனிங் டேபிள் தொடச்சிக்கலாம். கையில புளியணும் தேவையில்லை. இந்த பாருங்க லிவர் மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதை பிடிச்சி இப்படி இழுத்தீங்கனாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா தீ எல்லாம் தனியா வந்துடும். எல்லாமே சார் ஆசிடே அப்ளை பண்ணாலும் சரி, ஸ்பாஞ்ச் வந்து இது ஒண்ணுமே ஆகாது உங்களுக்கு. அதே மாதிரிதான் ஆசிடே அப்ளை பண்ணாலும் சரி, ஸ்பாஞ்ச் ஒண்ணுமே ஆகாது உங்களுக்கு. ஃபலினோ ஃபைபர் மெட்டீரியல் யூஸ் பண்ண முடியும்னா ஹார்டா மாறிடும், தண்ணியில போட்டீங்கன்னா சாஃப்டா மாறும் உங்களுக்கு. எல்லாத்தையுமே நம்மள்ட்ட வாங்குற எல்லா ப்ராடக்ட்டுக்குமே 3 years கேரண்டி கொடுக்குறோம். ஓகே சார், இந்த ப்ராடக்ட் 3 years கேரண்டி, அந்த ப்ராடக்ட் 3 years கேரண்டி கிடையாது. எல்லா ப்ராடக்ட்டுக்குமே நம்ம 3 years கேரண்டியோட கொடுத்துருக்கோம். எது வாங்கினாலும் 3 years கேரண்டி சார் நம்ம கிட்ட. அந்த அளவுக்கு ஒர்த்தபிள் ப்ராடக்ட் தான் உங்களுக்கு. சார் நம்ம ஸ்ரீராமனுக்கு என்ன ப்ராடக்ட்னா பாத்தீங்கன்னா புல்லட் மிக்சி, அமேசிங் புல்லட் மிக்சி சார் உங்களுக்கு. இது எப்படி என்னன்னு கேட்டீங்கன்னா ஆர்டினரி மிக்சி இந்த மிக்சி நிறைய டிஃபரெண்ட் இருக்கு. இப்போ ஆர்டினரி மிக்சில பாத்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த மாதிரி 2 மிளகு போட்டு அரைக்கவே முடியாது. எந்த ஒரு மிக்சிலுமே 2 மிளகுலாம் போட்டு அரைக்க முடியாது. பட் இந்த மிக்சியில 2 மிளகு போட்டு ஈஸியா அரைக்கலாம். அது எப்படி காட்டுறேன் பாருங்க. 2 மிளகு தான் போட்டிருக்கேன். ஜஸ்ட் வச்சுட்டு க்ளோஸ் பண்ணினாலே போதும். எல்லாமே வித்தின் செகண்ட் தான், எதுவுமே ரொம்ப லேட்டெல்லாம் ஆகாது. எல்லாமே வித்தின் செகண்ட் அரைச்சிரும். அரைச்சாச்சு, ஜஸ்ட் வச்சு ப்ரெஸ் பண்ணி எடுத்தீங்கனாலே போதும்.
மிளகு 2 மிளகு சார், 2 மிளகு. இந்த மிக்சியில மொத்தம் 7 ஜார் வந்துடும் சார், வித் ஒரு ஜூஸரோட வந்துடும் உங்களுக்கு. ஓகே சார், 7 ஜார் வரும் மொத்தம், வித் ஒரு ஜூஸரோட வந்துடும். 2 பிளேடு வந்துடும் உங்களுக்கு. நம்ம வீட்டு அதிகமா யூஸ் பண்ணி வீட்டு அதிகமா இருக்காங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அரைச்சிக்கலாம் உங்களுக்கு. மிளகுன்றது வந்து ரொம்ப சின்னது இருக்கு. சரி, இப்ப அடுத்து பாத்தீங்கன்னா மஞ்சள் போடுறேன் சார் உங்களுக்கு. நான் இது வந்து மஞ்சள், இது வந்து மிக்சியில போட்டு அரைக்க முடியாது. ஓகே சார், 2 போடுறேன் நான் மஞ்சள். எல்லாமே விஜய் செகண்ட்ல எப்படி அரைக்கின்ற பாருங்க. இதை வந்து அம்மியில போட்டுதான் நம்ம நசுக்கம் சொல்லுவாங்க. பட் இந்த மஞ்சளை எல்லாமே இது வந்து நீங்க கடையில போய் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சார், எல்லாமே கெமிக்கல் மிக்ஸ் பண்ணிருப்பாங்க. நாமளே வீட்டுல வந்து மசாலா நாமளே வீட்டுல ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இதை ஜஸ்ட் வச்சுட்டு பிரஸ் பண்ணினாலே போதும், பிரஸ் பண்ணி எடுத்தீங்கனாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா அரைச்சிடும். எல்லாமே வித்தின் செகண்ட் தான், எதுவுமே ரொம்ப லேட் எல்லாம் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது உங்களுக்கு. ஏன்னா அது வாட்ஸும் கம்மி. ஓகே சார், அந்த ஒரு 220 வாட்ஸ் தான் உங்களுக்கு. எல்லாமே வித்தின் செகண்ட்ல அரைச்சிடும். மஞ்சள் இருந்தாலும் சரி, சுக்கு இருந்தாலும் சரி, பொட்டுக்கல்ல, பனக்கற்கண்டு, பிரியாணிக்கு மசாலா அரைக்கிறது, தேங்காய் சட்னி அரைக்கிறது, கார சட்னி அரைக்கிறது, ஜூஸ் போடுறது, எல்லாமே ஒரே மிக்ஸிலே பண்ணிடலாம் உங்களுக்கு. எவ்வளவு ஈஸியா அரைச்சிட்டு பாருங்க. ஆஃப் ஆயிடும், நம்ம எடுத்த மாதிரி ஆஃப் ஆயிடும் சார். இது மஞ்சள் சார், நம்ம போட்ட 2 பீஸ் மஞ்சள் எவ்வளவு சாஃப்டா அரைச்சு பாருங்க. இதை போய் நம்ம கடையில் வாங்கினோம்னா கண்டிப்பா கெமிக்கல் மிக்ஸ் பண்ணி நமக்கு நிறைய கொடுப்பாங்க. ஓகே சார், நம்மளே வீட்டுல ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஆமா சார். அடுத்து பாத்தீங்கன்னா சுக்கு, இது எந்த ஒரு மிக்சிலுமே அடிப்படாது. ஓகே சார், மிக்சியில போட்டோம்னா பிளேடு தான் வீணா போயிடும் சொல்லுவாங்க. பட் இந்த சுக்கை நம்ம மிக்சியில போடுறோம், எப்படி அரைக்கிறது மட்டும் பாருங்க. எல்லாமே வித்தின் செகண்ட்ல தான் அரைச்சிரும். எல்லாமே வித்தின் செகண்ட் தான். சுக்கு எல்லாம் போட்டீங்கன்னா வித்தின் செகண்ட்ல அரைச்சிடலாம். அவ்வளவு நல்லது சுக்கு உடம்புக்கு. சுக்கு சார், சுக்கு பாருங்க எவ்வளவு பொடியா அரைச்சிச்சு பாருங்க. எவ்வளவு சார் பிரைஸ் இது? இது ஆக்சுவலா வந்து மார்க்கெட் காஸ்ட் வந்து 3290 ரூபாய் சேல் பண்றாங்க சார். நம்ம கிட்ட 2500 ரூபாய் சார். 3 இயர்ஸ் கேரண்டி சார். 2500 என்னென்னலாம் வரும்? 7 ஜாரு, ஒரு ஜூஸரு, லிப்லாக் வந்துரும், லிப்பர் வந்துரும் உங்களுக்கு. இந்த இதுல பாத்தீங்கன்னா இதுல உங்களுக்கு க்ளோசர் மூடியஸ் எல்லாம் நிறைய வரும் உங்களுக்கு. இப்போ இதை யூஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம சட்டில் க்ளோஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இதை அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு கண்டெய்னர் யூஸ் பண்ணி அப்படியே மைக்ரோவேவ்ல வச்சு கூட நீங்க ஹீட் பண்ணிக்கலாம். அப்படி ஆமா, ஃப்ரிட்ஜ்ல வச்சுக்கலாம். அன்பிரேக்கபிள் ஜார், உடஞ்சு போறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஜார் வந்து உடஞ்சு போகாது, அன்பிரேக்கபிள் ப்ராடக்ட் தான் எல்லாமே உங்களுக்கு. அதே மாதிரி இப்போ பெப்பர் போடுறீங்கன்னா பெப்பர் க்ளோஸ் இந்த மாதிரி வச்சுக்கலாம். இதை க்ளோஸ் பண்ணிட்டு பெப்பர் ஸ்லைட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. எல்லாமே டிஃபரெண்ட் ப்ராடக்ட். ஜூஸருக்கு ஆமா, ஜூஸருக்கு தனியா ஜார் கொடுத்துருவோம் நாங்க உங்களுக்கு. எல்லாத்துக்குமே 3 இயர்ஸ் கேரண்டி கொடுக்குறோம். என்ன ப்ராடக்ட் மாத்திக்கிறோம். ஆமா சார், 2 பிளேடு 4 பிளேடு வரும். இது 2 பிளேடு, இது 4 பிளேடு. ஓகே சார், குவாலிட்டி கம்மியா இருக்கிறதுக்கு, குவாலிட்டி அதிகமா இருக்கிறதுக்கு அது வித்தவுட் எதுவுமே யூஸ் பண்ணிக்கலாம். நீங்களே பார்த்துருப்பீங்க இந்த ஸ்ரீராமன் கோல வந்து இருக்க ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணியே காமிச்சாங்க. பார்த்த நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப புதுசாவே இருந்திருக்கும். நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு உங்க வீட்டுல வந்து மாப் போட்டு அந்த அழுக்கு போகாம அந்த மாதிரி நிறைய இந்த கிச்சன்லயும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய டஸ்ட் ஐட்டம், ஆயில் ஐட்டம்ஸ் அது எல்லாமே வந்து எப்படி தொடக்கிறது நீங்க வந்து பாத்துருப்பீங்க. இந்த வீடியோ வந்து கண்டிப்பா உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். டிஸ்பிளேலயே வந்து பாத்தீங்கன்னா உங்க நம்பர் கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாம நீங்க திருச்சியில இருந்தா நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வந்து இவங்களுடைய அட்ரஸ், கூகுள் மேப் லொகேஷன் எல்லாமே நான் வந்து பின் பண்றேன். உங்ககிட்ட என்னென்ன ஐட்டம் இருக்குன்றது நான் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுக்குறேன். இப்போ நீங்க ஆன்லைன்ல பே பண்றீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டெலிவரி சார்ஜ் ஃப்ரீ. நீங்க வந்து கேஷ் ஆன் டெலிவரி வேணும் அப்படின்னா 130 ரூபீஸ் நீங்க வந்து எக்ஸ்ட்ரா நீங்க வந்து பே பண்ணி நீங்க வந்து ப்ராடக்ட்டை வாங்குற மாதிரி இருக்கும். அதனால நீங்க வந்து மேக்ஸிமம் வந்து நீங்க ஆன்லைன்லயே பே பண்ணி நீங்க வந்து டெலிவரி வந்து ஃப்ரீ பண்ணிக்கோங்க. கண்டிப்பா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் உங்க ஃபேமிலிஸ்க்கும் வந்து நீங்க வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இவங்க நீங்க எப்போ கால் பண்ணாலும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு கைடன்ஸா இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம 24/7 இவங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுவாங்க. நீங்க உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்க வந்து ஸ்கிரீன்ஷாட்டோ, இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு ப்ரோ எனக்கு அது என்னன்னு கேட்க தெரியல அப்படின்னு நீங்க ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிச்சாலும் இவங்க வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. ஒரு பீஸ், அதாவது இப்போ நீங்க சொல்ல போனா இந்த ஸ்பாஞ்சு காமிச்சாங்களா, இந்த ஸ்பாஞ்ச் வந்து 100 ரூபா சொன்னாங்க. இந்த ஒரு பீஸ் நீங்க வாங்கினா கூட வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெலிவரி பண்றாங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல வீடியோல சந்திப்போம். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்றீங்க. பாய்.